ओम श्री गुरुभ्यो नमः वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு. இந்த வீடியோ பதிவு மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசி வாயிலாக, சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒன்றும் குறையில்லை அப்படிங்கிறாங்க. அது நம்ம மார்ஸ் மீடியா நிறுவனர் திரு சக்திவேல் அவர்களுக்கும் கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. குருஜி சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. சரிங்க, நீங்கள் குருஜியை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் ஆறுதல் சொல்லியிருக்கார். என்கிட்ட ஒரு நாள் பேசும்போது, குருஜி இந்த மாதிரி எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்களே, என்ன இந்த மாதிரி பிரச்சனை, அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெளிவான ஒரு இது எடுங்களேன் அப்படின்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டாக ஒரு பதிவு நான் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களோட மெயினான ஆக்டிவிட்டீஸ் தான் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு பிரச்சனைகளையும் கொடுத்துட்ருக்கு. சில பேருக்கு நல்லது, சில பேருக்கு சுமார் அப்படின்னு. பட் கோச்சாரம் அப்படின்னாலே ஒரு 30% நல்லபடியாக இருக்கும். தசாபுக்தி தான் மெயின். நமக்கு நம்மளோட ஆரம்பத்திலே தசாபுக்தி தான் என்ன ஏதுன்னு. அடுத்தது கோச்சாரம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த வகையில் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தின்படி குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், சனீஸ்வர பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் இருக்கார், மீனராசியில் ராகு பகவான், கன்னி ராசியில் கேது பகவான். இந்த 4 கிரகங்கள் தான் அற்புதமாக இந்த உலகத்தை ஆட்டி படைச்சுன்னு இருக்கு. மற்ற கிரகங்கள் சுக்கிரன், புதன் இதெல்லாம் அந்தந்த மாதத்துக்கு மாறிண்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்கு 5, 7, 9 3 பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை கம்பல்சரி, ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவார், நேர் பார்வை. இந்த குரு பகவானுக்கு 5, 7, 9 5ஆம் இடமாகிய கன்னிராசியை பார்க்குறார். அடுத்தது விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். மகர ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். ராகு கேது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை தான். அந்த ராகு கேதுவை பார்ப்பார், கேது ராகுவை பார்ப்பார். ஏன்னா 2 பேரும் ஒன்று தான், தலை வால், அவ்வளோதான். அடுத்தபடியே இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3 பார்வை, 3, 7, 10. இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப அற்புதமான பார்வையை கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படின்னா, குரு அப்படிங்கும்போது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்மளோட குழந்தைகள் ஸ்தானம். அடுத்தது 7 மனைவி, அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தாலே தகப்பனார், அதாவது தகப்பனார்னால் தாயாரும் வந்துடுவார், தகப்பனார், அடுத்தது குழந்தைகள், மனைவி, இதெல்லாம் உண்டு. அந்த வகையில் 5ஆம் இடம் குழந்தைகள், 7ஆம் பார்வை களத்திரஸ்தானம், அற்புதம். அடுத்தது 9 பாக்கியஸ்தானம், அனுபவிக்கிறது. ஸோ இந்த குருவுக்கு சுப பார்வையாக இந்த 3ஐயும் கிடச்சிது. சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறது, ஏன்னா இருள் கிரகம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் நன்மைகளை மட்டும்தான் செய்வார், ஒரு பாடங்களை கொடுப்பார், யாரையும் கவுத்து குட்டிச்சவராக்க மாட்டார். பாடங்கள், நம்ம செய்கிற பலாபலன்கள் நமக்கு திரும்பி வரும். பகவத்கீதையிலே அதானே சொல்கிறார், நீ பிரதிபலனை எதிர்பார்க்காத, உன் கடமையை செய், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் கடமையை செஞ்சு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இருந்தாலே பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த சனீஸ்வர பகவானோட பார்வை பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3 அப்படின்னா என்ன, முயற்சி. உங்களோட முயற்சிகளை முட்டுக்கட்ட போடுவார். நீ அதை மீறி வரணும், நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு நீ இறங்கு, வெற்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா அவருக்கும் 7ஆம் பார்வை உண்டு. எல்லாருக்குமே 7. எல்லாருக்கும் பார்த்திங்கனாலே வாழ்க்கை துணை வந்தோன்னே தான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது. திருமணம் வரைக்கும் திருமணம் ஆகலையே நினச்சிட்டு இருப்பாங்க. திருமணம் ஆனோன்னா அடடா ஆயிடுத்தேன்னு நினைப்பாங்க. இந்த லட்டு சாப்பிட்றவங்க மாதிரி தான், லட்டு சாப்பிடாத வரைக்கும் சாப்பிட்லேன்னு ஏக்கம் இருக்கும். லட்டு சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தானே அந்த லட்டு அப்படின்னு ஆகிடும். அந்த மாதிரி 7ஆம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு, சனி பகவானுக்கும் உண்டு. சார் ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீவனம், 10ஆம் இடத்தை பார்க்குறார். எதுக்கு, அந்த இடத்த நீ சரி பண்ணிக்கோ. நல்லா கவனிங்க, அந்த இடத்த
நீ இந்த கர்மாவை இந்த தொழிலை பண்ணி நீ விருத்தி அடைஞ்சு இந்த ஆத்மாவை இங்கே முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்புகிறார் பூமிக்கு. அப்போ இந்த 10ஆம் இடத்தை நீ வலுவாக வச்சுக்கோ, நல்லபடியாக கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வருவார். ஸோ 3, 7, 10 இந்த சனீஸ்வர பகவானுக்கு. இந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்குறார், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குறார், 10ஆம் பார்வையாக உங்களுக்கு பார்த்திங்கனாக்க விருச்சிக ராசியை பார்க்குறார். இதுதான் சிச்சுவேஷன். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் மேஷ ராசியிலேருந்து சரி, ரிஷப ராசி சரி, மிதுன ராசி சரி, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன பிரச்சனைகள், எப்படி எப்படி அதை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் தினப்பலனுக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறீங்க, அதை இன்னும் பூஸ்டப் பண்ணுங்கள். நிறையா எதனா ஐடியாஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், நாங்கள் எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே சமயம் நீங்கள் எல்லாருமே நன்னா இருக்கணும், அதுதான் எங்களோட ஆவல் அதான். எப்படின்னா நீங்கள் நன்னா இருக்கணும், உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீரணும். சரியா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லபடியாக எல்லா விதமும் வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை கடகராசி நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவு. ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க, உடல் ஆரோக்கியம் சரியில்லைங்க, பொருளாதார நிலையம் எப்படியோ இருக்குது, ஏதோ போயிட்டுருக்கு, நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, இன்னும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க குரு பகவான் அங்கே இருக்கார், அவர் இப்படி அதெல்லாம் கரெக்டுங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கலை. இந்த மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா தசாபுக்தி இதெல்லாம் பார்க்கணும், ஜனனகால ஜாதகம் பார்க்கணும். இருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். ஏன்னா எப்போவுமே இந்த ராகு, கேது, சனி பகவான், குரு பகவான் இவா எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் முதல்ல. அது நம்ம வருஷ பலன்களில் சொல்கிறோம். இருந்தாலும் இப்போ என்ன அப்படின்னா, இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3 பார்வை இருக்குது. 3, 7, 10 மேஷத்தை பார்க்குறார், சிம்மத்தை பார்க்குறார், விருச்சிகத்தை பார்க்குறார். அதேமாதிரி குரு பகவானுக்கு 5, 7, 9 அவர் கன்னியை பார்க்குறார், விருச்சிகத்தை பார்க்குறார், மகரத்தை பார்க்குறார். ஸோ இந்த பார்வை பலன்கள் அதை வச்சு நம்ம சொல்லலாம். எப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட ராசி கடகராசியில் என்ன கிரகம் இருக்குது இப்போ இருக்கிற பொசிஷன் பாருங்கள். அதாவது இந்த மற்ற கிரகங்களை பார்க்காதீங்க, சூரியன், புதன், சந்திரன் அதெல்லாம் விட்டுருங்க. இந்த 4 கிரகங்கள், அந்த ராசியில் எந்த முக்கியமான கிரகங்களும் இல்லை, இந்த 4 கிரகங்கள் இல்லை. ஸோ உங்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்குது, தெளிவான சிந்தனை இப்படித்தான் அப்படின்னு அப்படியே ஒரு ரூட்டு போட்டு அந்த ரூட்டை சூப்பராக கொண்டு போயிட்டுருக்கீங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் அப்படின்னாலும் சரி, இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லது. மனசில் சந்தோஷம் இருக்குது, அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட், அதை அப்படியே கீப்பப் பண்ணுங்கள். அடுத்து தன வாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு பொருளாதார நிலை இறுக்கம், ஏற்றம், இறுக்கம் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா சனீஸ்வர பகவான் தனது 7ஆம் பார்வையை பார்த்துட்டுருக்கார், ஸ்ட்ரைட்டாக சிம்மராசியை பார்த்துட்டுருக்கார். அப்போ என்ன பிரச்சனை? தனவரவு அந்த நேரத்துக்கு கிடைக்கல. ஒன்றும் இல்லை சுவாமி, ஒரு கடன் வாங்க போகிறீங்க, கடன்காரன் இந்த மாதிரி கடன் கொடுக்குறவர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி திங்கக்கிழமை காலையில் ஒரு 10 மணிக்கு வாங்கிக்கோங்கிறீங்க. சரி, நீங்களும் திங்கக்கிழமை ஒரு 9 மணிக்கெலாம் போய் நிற்கிறீங்க. ஆனால் அவர் திடீர்னு ஊருக்கு போயிட்டார், நீங்கள் வியாழக்கிழமை வாங்கிக்கோங்கன்ட்டாங்கன்ட்டு வீட்டில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தனவரவு ஒரு தாமதப்பட்டு கிடைக்கலாம். அதுமாதிரி வாக்குறுதிகள், சாதாரணமாக கடகராசி அன்பர்கள் வாக்குறுதிகள் மேக்சிமம் கொடுக்க மாட்டீங்க, கொடுத்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா கடகராசியை ஜெயிக்கவே முடியாது. கடகராசி கடகலக்னம் அவ்வளோ வசதி. அதனால் வாக்குறுதிகள்னு கொடுத்துட்டிங்கன்னா முடிச்சிடுவீங்க. அது என்ன உங்களுக்கு முடியுதோ முடியலையோ, உங்களுக்கு திறமை இருக்கோ இல்லையோ, அந்த இடத்துல அந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஆற்றல் இருக்கா இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, இறங்கி அடிச்சிடுவீங்க. அடுத்தது குடும்பத்துக்கு தேவையான சில வேலைகளெல்லாம் செய்வீங்க. இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா சனீஸ்வர பகவான் தனது 7ஆம் பார்வையாக பார்த்துட்டுருக்கார். அடுத்தது சகாயஸ்தானம்.
சகாயஸ்தானம் உங்களோட தைரியம் வெற்றி அடையும். ஏன்னா குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்த்துட்டு கேது அங்கே இருக்கார். ஸோ முயற்சிகள் வெற்றி அடையும், தைரியம் எல்லா வேலையிலையும் கிடைக்கும். அதுமாதிரி உடன்பிறப்புகள் கொஞ்சம் அனுகூலமாக இருப்பாங்க. இளைய உடன்பிறப்புகள்லாம் உங்கள் தம்பி இவங்கெல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. அடுத்தது சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல எந்த கிரகமும் பார்க்கல. ஸோ சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். எப்படின்னா ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இந்த இதை என்ஜாய் பண்ணலாம். இப்போ ஒரு கோவிலுக்கு போயிட்டு இப்படி தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு போவீங்க. அந்த கோவில் ரொம்ப கூட்டம் இருக்கும் எப்போவுமே. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி, திருப்பதி மாதிரி கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ எப்படா நம்ம போய் பார்க்குறது, கூட்டம் இருந்துன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு மனசில் இருக்கும். ஆனால் நீங்கள் போகிற நேரம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் காலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சர்றன்னு போய்ட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் மாட்டுக்கு வந்துட்டுருப்பீங்க. இந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய, நான் கோவில் சொன்னேன் ஏன்னா ஆன்மீகம். ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, என்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அட்டகாசமாக சாப்பிட்டு வருவீங்க. இதுதான் இந்த சுகத்தை அனுபவிக்கிறது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் தனது 10ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். ஸோ குழந்தைகளின் மூலம் சந்தோஷமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும், டென்ஷன் இருக்கும், அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லாம் அப்படி தான் கலவையாக இருக்கும், 50-50. அதேமாரி உங்களுக்கு எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக ஓரளவுக்கு நிறைவேறும். ஆன்மீக பயணங்களில் நீங்கள் அப்படியே கொண்டு வந்தீங்க, உங்களோட இதை வந்து ஆன்மீகத்தில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ். ஆனால் பெரும்பாலும் கடகராசி நேயர்கள் ஆன்மீகம் அப்படிங்கும்போது ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி தான். இப்போ தைசாதுக்கு கொஞ்சோண்டு ஊறுகாய் தொட்டுப்போம். அந்த மாதிரி தேவைங்கிற போது தான் நீங்கள் சுவாமி தரிசனமே போவீங்க. உங்களுக்கு எப்போ வேணும் அப்படிங்கும்போது தான் கோவிலுக்குள்ளேயே உள்ளே போவீங்க. இல்லைன்னா எல்லாம் நடக்கும், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி போவீங்க. ஏன்னா சித்தாந்தம் அப்படிங்கிறத விட உங்களுக்கு வேதாந்தம் தான் ரொம்ப அப்படியே யதார்த்தமாக இருப்பீங்க. அது தப்பு சொல்ல மாட்டேன், யதார்த்தமாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. அடுத்தது பகைருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல எந்த கிரகமும் பார்க்கல, எந்த கிரகமும் இல்லை. ஸோ தைரியமாக வேலை செய்வீங்க. மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் அடி தூள் கிளப்பிக்கிட்டு இருப்பீங்க. உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும். கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க. அடுத்தது களத்திரஸ்தானம் 7ஆம் இடத்தை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக பார்க்குறார். ரொம்ப அட்டகாசம். வாழ்க்கை துணை உங்களுக்கு உயிரையே கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் விடுங்க, அது எல்லா வீட்லேயும் உண்டு. அதெல்லாம் விட்டுட்டு குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்லாம் அனுகூலமாக இருப்பார். அடுத்து அஷ்டம ராசி 8ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கிறது பரவாயில்லை, கொஞ்சம் பரவாயில்லை. அதாவது ஏதோ ஒன்று, அதாவது சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு இது பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். சரியா? அதேமாரி எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். அடுத்து பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். தந்தையார் ஆதரவாக இருப்பார். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதேமாரி வெளியூரில் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் இந்த தைரியமாக போய் படிக்கலாம். அடுத்து ஜீவனஸ்தானம், இந்த இடம்தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. என்னென்னா 10ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் நல்லது, இல்லை எந்த கிரகங்களோட இதாக இருந்தாலும் நல்லது. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் தனது 3ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முயற்சிகளை குறைப்பார். நாளைக்கு பார்த்துக்கலாம்டா, வேணாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுற அளவுக்கு அவர் கொண்டு வருவார். ஆனால் நீங்கள் இதெல்லாம் முறியடிக்கணும். அந்த நெகட்டிவ் பாயிண்ட்டை ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுக்கணும். நீங்கள் எப்படி இந்த வேலையை நான் இன்றைக்கி செய்வேன் அப்படின்னு இறங்கி முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஜீவனம் விருத்தி அடையும். அதேமாதிரி உத்தியோகம் பிரச்சனைகள் இருக்கும், போய்த்தான் ஆகணும். சரியா? அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புது பிரச்சனையாக வரும். அதெல்லாம் மீட் அவுட் பண்ணணும், தைரியமாக இறங்கணும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி. அடுத்தது லாபஸ்தானத்தில் ஐயா குரு பகவான் இருக்கார். அவர் தான் இப்போ உங்களை அப்படியே வழி நடத்திக்கிட்டு போயிட்டுருக்கார். அப்படியே சரின்னு ஏதோ ஒரு செலவை வருமானம் கொடுத்து இது பண்ணுறார். குழந்தைகள் இதுக்காக எல்லாமே பண்ணியிருக்கார். குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு சந்தோஷம். அதேமாரி உத்தியோகத்துலேயும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள், ஒரு இன்சென்டிவ் அதெல்லாம் வரத்துக்கு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அந்த குரு பகவான் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார். அடுத்து விரயஸ்தானம், இங்கே தான் ஏன் நீங்கள் மூச்சு விட்டுக்கலாம். விரயஸ்தானமாகிய அயனசயன போகஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லை. சூப்பர்.
செலவுகள் நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும். நல்லா கவனிங்க, செலவுகள் நீங்கள் நினைக்கிற மாதிரி தான். இந்த செலவை இன்றைக்கி நான் இப்படி பண்ண போகிறேன்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அதை பண்ணுவீங்க. இல்லை இந்த செலவே பண்ணக்கூடாது, இந்த 500 ரூபா பணத்தை அப்படியே பர்ஸில் வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவீங்க. அந்த 500 ரூபா அப்படியே இருக்கும், செலவு பண்ண மாட்டீங்க. அந்த செலவுகள் மட்டுப்படும். அதேமாரி எவ்வளவு தான் வேலை செய்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, தொழில் வியாபாரத்தில், உத்தியோகத்தில், சரி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும், கண்டிப்பாக எடுப்பீங்க. ஆக இந்த அயன சயன போகஸ்தானம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நல்லபடியாக எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துக்கோங்க. ஆக இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டம ராசியில் வக்ரகதியில் இருக்கார். உடல் ஆரோக்கியம் எப்போவுமே கவனிக்கப்பட வேண்டும். அதேமாரி பொருளாதார நிலைங்கிறது அப்படி இப்படி தான் இருக்கும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கடகராசி அன்பர்கள் கண்டிப்பாக சிவாலயம் போயிட்டு வாங்க. சிவாலயம் எப்படி போகணும் அப்படின்னா, உங்கள் ஜென்மரா நட்சத்திரத்தில் போங்க, புரியுதா? புனர்பூசம், அதேமாரி பூசம், ஆயில்யம் போயிட்டு சிவன் தரிசனம், அம்பாள் தரிசனம் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. நந்தீஸ்வரர்கிட்ட உங்கள் இதை சொல்லுங்கள். அடுத்து பிரதோஷ காலத்தில், பிரதோஷ நேரத்தில் போயிட்டு வாங்க. அன்றைக்கி போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே கடகராசி அன்பர்களுக்கு இந்த 12 இடங்களில் இருக்கிற இந்த பார்வை பலம், அந்த கிரகங்களோட பிளானட்டரி பொசிஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.